ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்லைனில் பார்த்த மாதிரி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இட் டு வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் மார்னிங் எழுந்த உடனே என்ன பண்ணுவேன்னா, ஸோ ப்ரஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னவா இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸ் வந்து எடுத்துப்பேன். ஸோ எடுத்துட்டு அது ஃபேஸ் அண்ட் நெக்கு ஃபுல்லாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு வேலையே. ஸோ இப்போ அதான் நான் பண்ணுறேன். ஃபேஸ் அப்படியே தொடச்சு எங்கம்மா போகிற? தாரா வந்துட்டு டெரஸ்க்கு வந்து ஆக்சுவலாக கிளம்புறாங்க. அவங்க மீன்ஸ் புறா அப்புறம் வந்துட்டு பூனை அதெல்லாம் வந்துட்டு டெரஸில் வந்து இருக்குமா. ஸோ அதை பார்த்துட்டு விளையாடுறதுக்காக மேடம் கிளம்பிட்டாங்க அவங்க ஆச்சி கூட. தாரா பாய் போங்க. ஸோ காஃபி குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தாரா கூட விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே பாரு, யாருங்க பாப்பா பாரு, யாருடா அது? தாரா பாப்பாவா? தாரா பாப்பா மைக்க வந்து எடுக்கிறா தெரியுதா? மைக் எடுக்கதான் நீ வந்தியா? ஸோ இதுதான் சரவணன் ப்ரிப்பேர்ட் பிரேக்ஃபாஸ்ட். கஞ்சி, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் சிப்ஸ் அண்ட் தென் அவங்களோட ஃபேவரட் லெமன் ஊறுகாய். ஸோ தாராவும் வந்து தூங்கிட்டா. இப்போ போய் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். ஸோ காலையில் டிஃபனுக்கு இப்போ நான் வந்துட்டு பாசிப்பருப்பு சாம்பாரும் அண்ட் தென் தோசை ஆர் இட்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பாசிப்பருப்பு சாம்பார் வந்து வச்சிடலாம். ஓகே, நான் வந்துட்டு இந்த கிளாஸ் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இந்த கிளாஸுக்கு 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 1/4 கிளாஸ் தோரம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பை நான் கொஞ்சம் நேரம் வந்து ஊற விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் 2 பெரிய வெங்காயம் அண்ட் தக்காளி எடுத்துக்கலாம். நான் வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களோட உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நான் டர்மரிக் பவுடர் கொஞ்சம், பெருங்காயத்தூள், அப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் விசில் வச்சிடலாம். நான் வந்து ஒரு 5 to 6 விசில் இன்னைக்கு வந்து விடுறேன். ஸோ தென் பருப்பு வந்து நல்லா அந்த வெந்து வந்து வரும். அதுக்காக பருப்பு வந்து வேகிற டைமில் நான் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸும் முடிச்சிட்டேன். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க.
இது ரெடியாக வந்துருக்கு. பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை இப்போ கடைஞ்சி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தாளிப்புக்கு நான் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கிறேன். அது அப்படியே சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். ஸோ சாம்பார் இஸ் ரெடி. யாருக்கெல்லாம் ஷின்சான் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிடும்போது யூஸ்வலாக ஷின்சான் பார்த்துட்டே தான் சாப்பிடுவேன். நடுவில் தாராவும் என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஷின்சான் பார்த்துட்டே சாப்பிட்டோம். Thank you so much for watching this video very patiently. I hope you all love this video. Please do subscribe for more video like this. I see you soon in the next video. Bye bye.